கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். எருசலேமில் அலங்கம் முழுமையுமாய் கட்டி முடிந்தது. நெகேமியாவின் தலைமையில் ஒரு சிறு துவாரம் கூட இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் கதவுகள் மட்டும் சரியானபடி போடப்படவில்லை. இதை சன்பல்லாத்தும் கேஷேமும் கேள்விப்பட்டு நெகேமியாவிடம் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கிலே உள்ள ஒரு கிராமத்திலே கூடி பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டான். அதற்கு நெகேமியா, நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் நான் வரக்கூடாது. நான் அப்படி அந்த வேலையை விட்டு வருகிறதுனால் அந்த வேலை மினக்கட்டு போவானேன் அல்லது தடைபட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். அவர்கள் அப்படியே நெகேமியாவை கூப்பிட்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்ததை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு சில வேளைகளில் சில மனிதர்களுக்கு நாம் இப்படித்தான் பதில்களை கூற வேண்டியதிருக்கிறது. அவர்கள் தந்திரமும் முறியடிக்கப்பட வேண்டும். நாம் நினைத்ததும் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தில்தான் நாம் வாழ்கிறோம். ஆகவே நெகேமியாவை போல நாமும் பிசாசின் தந்திரங்களை அமைதியாக முறியடிக்க வேண்டும் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி அவர்கள் 4 தரம் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு கிராமத்தில் சந்தித்து பேசுவோம் வாரும் என்று நெகேமியாவை அழைத்தார்கள். 4 தரமும் நெகேமியா, நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் நான் வரக்கூடாது என்று அமைதியாக சொல்லி அனுப்பிவிட்டான். இதை போலத்தான் நாமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உலகத்தில் வாழ முடியும் என்பதாகவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் 2 கூலி தொழிலாளிகள் இருந்தனர். ஒருவர் யாரிடமும் வேலை இருக்கிறதா என்று கேட்க மாட்டார், சோம்பேறியாக உட்கார்ந்து சாப்பிடுவார். மற்றொருவர் அனுதினமும் வேலைக்கு சென்று தினமும் மாலையிலே சம்பளத்தோடு தான் வருவார். இது அந்த சோம்பேறி தொழிலாளிக்கு பொறாமையாக இருந்தது. அதனால் அவர் சுறுசுறுப்பான தொழிலாளிக்கு சகோதரரிடம் இவ்வாறு கூறி அனுப்பினார், நாம் அனுதினம் ஓரிடத்திலிருந்து நன்றாக பேசுவோம். இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு போகாமல் என்னிடம் வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். இப்போது இவர் அதை கேட்டு ஒரு கணம் யோசித்தார். நாம் இன்றைக்கு வேலை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு இவரோடு சென்றால் நம்முடைய சம்பாத்தியம் போய்விடும் என்று யோசித்து ஒரு பதிலை சொன்னார். நான் இன்றைக்கு வேலையை வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்தால் நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்காது, பின்பு என்னுடைய குடும்பம் என்ன ஆகும் என்று யோசித்தார். அதனால் நான் உங்களோடு வந்தால் எனது வேலை கெட்டுவிடும், குடும்பத்திலும் பண பிரச்சனை வந்துவிடும். ஆகவே இன்னொரு நாள் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக சொல்லிவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் மற்றவர்களுடைய தந்திரங்களை கண்டறிந்து செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகுவது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்லது என்பதாகவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். எந்த விதத்திலும் நாம் ஆண்டவருக்காக செய்யும் ஊழியம் மினக்கட்டு போகாதபடிக்கு, தடைபட்டு போகாதபடிக்கு சாத்தானை முறியடிக்க அழைக்கப்படுகிறோம். அவனை ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டே நெகேமியாவை போல முறியடித்து ஆண்டவருடைய வேலையை தடையில்லாமல் சோர்வில்லாமல் செய்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பில் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வேலையை தடையில்லாமலும் தாமதமில்லாமலும் மினக்கட்டு போகாமலும் செய்து சத்துருவை உம்முடைய வார்த்தையினால் முறியடிக்க உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.